திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா, நம்ம வந்துங்கய்யா ஒவ்வொரு வீடியோவும் வெளியிடறப்ப பரமாச்சாரியார் வழிபாடையே நாம வலியுறுத்திக்கிட்டே வரமே, ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க. அது காரணங்க ஐயா, சாமியை மட்டும் வழிபாடு பண்ணுவது சைவ நெறி அல்லங்கய்யா. பரமாச்சாரியாரையும் நாயன்மார்களையும் உள்ளடக்கியதுதான் வழிபாடு, சேர்த்தி பண்ணுவதுதான் சைவ நீதி, சைவ வழிபாடு. இதுதான் உண்மைங்க. நீங்க பார்க்கலாம், அடியேன் சிவ ராகவன் ஐயாவுடைய மாணவனுங்க ஐயா. திரு ஆனைக்கா ஐயாவுடைய மாணவன். ஐயாவுடைய வழி என்ன அப்படின்னா, பரமாச்சாரிய வழிபாடும் நாயன்மார் வழிபாடும் வலியுறுத்துவாருங்க ஐயா. ஐயாவுடைய காலத்துக்கு பின்னாடியே பரமாச்சார வழிபாடு எல்லாம் நின்று போயிருமோங்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் இதை நான் வலியுறுத்தி பேசிட்டு வரேன். உண்மையும் இதுதான், வலியுறுத்துவது மட்டும் இல்ல, உண்மையும் அதுதான், சைவ நீதி அதுதான். சிவபெருமானை மட்டும் வணங்குவது, உமையம்மையை வணங்குவது மட்டும் சைவ நெறி அல்ல. பரமாச்சாரியாரையும் நாயன்மாரையும் உள்ள அடக்கி வழிபாடு செய்வதுதான் சைவ வழிபாடு. அதுக்கு ஆதாரம் காட்டு அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. அதுக்கு ஒரு இடம் திருவீலி மிளலை. அங்கே திருஞான சம்பந்தர் சாமிகளும் தமிழ்மொழி தலைவராகிய திருநாவுக்கரசு நாயனாரும் இரு பெருமக்களும் இணைந்து இருக்கின்ற காலத்தில் பஞ்சம் வருகின்றது. பஞ்சத்தால் மக்கள் வாடுகின்றார்கள். அப்பொழுது சாமி கனவுல வராரு. வானாகி நிலனாகி அனலுமாகி மருதுமாய் இருசுடராய் நீருமாகி ஊனாகி உயிராகி உணர்வுமாகி உலகங்கள் அனைத்துமாய் உலகுக்கு அப்பால் ஆனாத வடிவாகி நின்றார் செய்ய அடிவரைவு அன்று இரவு தீழும் போது காணாது கங்காளர் நிழலை மூதூர் காதலித்தார் கனவில் அணைந்து அருளி செய்வார். கனவுல அருளி செய்யறாரு. காணாடு கங்காளர் நிழலை மூதூர் நாயகர் என்ன சொல்றாருன்னா, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டம் இல்லை, உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த பஞ்சத்தால ஏழை உண்மை வழிபடும் அடியா இருக்கின்றார். உண்மைன்ட்டாருங்க, எம்மைன்னு சொல்லல, உண்மைன்னாரு. அது ஒரு காரணம். இது ஏற்கனவே நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இதை பத்தி வீடியோ பாருங்க, தெரியும். அதுக்கப்புறம் சொல்றதுதான் உண்மைங்க. உம்பால் நிலவு சிவநெறிங்கிறாரு. யாரு? திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்தர் சாமிகளையும் சேர்த்து சொல்றாரு. உம்மால், என்பால், நம்பால் அப்படின்னு சொல்லல, உம்பால் நிலவும் சிவநெறிங்கிறாரு. அப்ப சிவநெறியுடைய தலைவர் யாருன்னா, ஞான தலைவரும் தமிழ்மொழி தலைவருமாகிய திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்தரும் தாங்க. இந்த சைவ நெறிய சாமி ஒப்படைச்சிட்டாரு. அப்ப சைவ நெறி வழிபாடுனா நம்ம முதல்ல பரமாச்சாரியார் தான் வழிபாடு பண்ணிடுங்க. இங்க திருநாவுக்கரசு எம்பெருமான் திருநாவுக்கரசரையும் எம்பெருமான் திருஞான பிள்ளையாரையும் சொல்லுவது நம்பியாரூருக்கும் பொருந்தும், மாணிக்கவாசக பெருமானுக்கும் பொருந்தும், சேக்கிழாருக்கும். ஐவரையும் இங்க வச்சுக்கணும். நாம இருவர் இங்க சொல்றாரு, ஐவரும் இங்க பொருந்துங்க. ஐவரையும் வழிபாடு பண்ணிட்டு தான் சாமியை வழிபாடு பண்ணணும். ஏன்னா சைவ நெறி உம்பால் நிலவு சைவ நெறிட்டாரு. சைவ நெறியே திருஞான சம்பந்தர்னாலையும் திருநாவுக்கரசர் நாளையும் தான் நிலவுது அப்படிங்கிறத உண்மையை சொல்லிட்டாருங்க. அதுக்காக தான் நாம திரும்ப திரும்ப பரமாச்சாரிய வழிபாடை வலியுறுத்திட்டு வரோம். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோக்கள் நாம சில அருமையான கருத்துக்களை எல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.